கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவதற்கான சுற்றுப்பயண திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டல வாரியாக சென்று பொதுமக்களுடைய கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவதற்கான சுற்றுப்பயண திட்டம் 7/1/2026 முதல் 20/1/2026 வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுப்பயண திட்டம் இந்த நாட்களில் அவர்கள் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தேர்தல் என்றாலும் மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை எதிர்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உள்ளடக்கியதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கைகள் இருந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனையும் முன்னேற்றத்தையும் முன்னிலைப்படுத்தும் வகையில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து ஆகச்சிறந்த தேர்தல் அறிக்கையினை தயாரிக்கும் பொருட்டு கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 7/1/2026 முதல் 20/1/2026 வரை கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு 9 மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டல வாரியாக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அதன் விவரங்கள் 7/1/2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் வேலூர் மண்டலம், அதாவது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று கருத்துக்களை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள் பகுதிகளிலே சென்று இந்த கருத்துக்கள் கேட்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணிக்கு சேலம் மண்டலம், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மண்டலங்களில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8/1/2026 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு விழுப்புரம் மண்டலம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை 4 மணிக்கு திருச்சி மண்டலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கருத்து கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மண்டலம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை 4 மணிக்கு சிவகங்கை மண்டலம், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கருத்து கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மதுரை மண்டலம், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் மாலை 5 மணிக்கு திருநெல்வேலி மண்டலம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். 19/1/2026 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோவை மண்டலம், கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் 20/1/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னை மண்டலம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர்கள் தங்களுக்கு கலந்து ஆலோசித்து கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரிடம் சம்பந்தப்பட்ட மண்டலங்களுக்கு வருகிறது பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு பெறக்கூடிய வகையிலே அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்திட வேண்டும் என்றும் கூட்டம் நடைபெறுவதற்கான மண்டபத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் முன்பதிவு செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வருகின்ற போது மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய சங்கங்களுடைய தொழிலாளர்கள், கைத்தறி மற்றும் நெசவு தொழிலாளர்கள், மோட்டார் தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ரயில்வே தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், வணிக சங்கங்கள், வியாபாரிக சங்கங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மாணவர்கள், பொது நலன் சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எவை என்று நேரடியாக அந்த அமைப்புடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்தோ நேரிலோ அவர்களிடம் தரவுகளை பெற்று வந்து குழுவினரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்